இளைய கொள்ளை தலைவன். மனைவி இறந்த ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவனுக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்கள் வளர்ந்தபோது அவர் துக்கத்துடன், உங்களுக்கு கொடுக்க என்னிடம் பணமில்லை. உலகிற்குச் சென்று உங்கள் செல்வத்தை தேடுங்கள் என் மகன்களே, கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்றார். சாலை 3ஆக பிரிந்த சந்திப்பு வரை அவர்களுடன் நடந்து சென்று அங்கே அவர்களுக்கு விடை கொடுத்தார். இளைய மகன் வலதுபுறம் செல்லும் சாலையை எடுத்தான். அவன் நாள் முழுவதும் நடந்து மாலைக்குள் ஒரு இருண்ட வனத்திற்குள் நுழைந்தான். ஒரு பயங்கரமான புயல் எழுந்தது. இடிமரங்கள் வழியாக எதிரொலித்தது. அருகில் ஒரு வெளிச்சம் தெரிவதைக் கண்டு அதை நோக்கி சென்று ஒரு சிறிய குடிசையைக் கண்டான். குடிசைக்குள் ஒரு மூதாட்டி கொழுந்துவிட்டு எரியும் நெருப்புக்கு முன் நின்று கொண்டிருந்தாள். இந்த புயலிலிருந்து நான் அடைக்கலம் தேடுகிறேன் என்று அந்த இளைஞன் கேட்டான். நான் இரவு தங்கலாமா? நீ தங்கினால் உனக்கு நிலைமை மோசமாகிவிடும் என்று மூதாட்டி எச்சரித்தாள். இந்த வீடு ஒரு கொள்ளையர் கும்பலுக்குச் சொந்தமானது. ஓ, அது பரவாயில்லை என்று இளைஞன் பதிலளித்தான். அது மட்டுமே என்றால் நான் தங்குகிறேன். விரைவில் கொள்ளையர்கள் திரும்புவதை கேட்டார்கள். அவர்கள் சாப்பிடும்போது அந்த இளைஞன் எப்படி அடைக்கலம் தேடி வந்தான் என்று மூதாட்டி அவர்களிடம் சொன்னாள். அவனிடம் ஏதாவது பணம் இருக்கிறதா என்று ஒருவன் கேட்டான். இல்லை, அவள் சொன்னாள். அவன் ஒரு ஏழை விவசாயியின் பையன். அவனை என்ன செய்வது என்று மற்றொருவன் கேட்டான். நம் மறைவிடத்தை அவன் அறிந்திருப்பதால் அவனை போகவிடலாமா? அந்த நேரத்தில் அந்த இளைஞன் உள்ளே நுழைந்தான். உங்களுக்கு வேலைக்காரன் தேவையா என்று கேட்டான். என் பெயர் ஹான்ஸ். நீங்கள் என்னை இருக்க அனுமதித்தால் நான் கடினமாக உழைப்பேன். கொள்ளைத் தலைவன் அவனை மேலும் கீழும் பார்த்து, அப்படியானால் இரு என்றான். ஆனால் முதலில் தலைவன் சொன்னான், நீ எங்கள் தொழிலை ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை நிரூபி. 3 எருதுகளுடன் ஒரு விவசாயி விடியற்காலையில் சந்தைக்குச் செல்கிறான். அவனுக்கு தீங்கு செய்யாமல் ஒன்றை திருடு. விடியற்காலையில் ஹான்ஸ் மூதாட்டியிடமிருந்து தங்கப்பித்தான் கொண்ட ஒரு காலணியை எடுத்து சாலையின் ஓரத்தில் வைத்தான். அவன் ஒளிந்து கொண்டு விவசாயி தன் எருதை ஓட்டி வருவதற்காக காத்திருந்தான். விவசாயி நின்றன். என்ன ஒரு அழகான காலணி! 2 இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். தலையை ஆட்டிவிட்டு நடந்தான். ஹான்ஸ் காலணியை எடுத்து மரங்களுக்கு இடையில் ஓடி அதை சாலையில் இன்னும் தூரத்தில் வைத்தான். விவசாயி அதை பார்த்தபோது, இதோ மற்ற காலணி என்று கத்தி முதலாவதை எடுக்க திரும்பிச் சென்றான். ஆனால் 2 காலணிகளையும் எருதையும் காணவில்லை. ஹான்ஸின் திறமையைக் கண்டு கொள்ளையர்கள் திகைத்தனர். நீ அந்த மனிதனுக்கு தீங்கு செய்யாமல் 2வது எருதையும் திருடினால் நீ எங்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று தலைவன் சொன்னான். ஹான்ஸ் மீண்டும் புறப்பட்டான். இந்த முறை ஒரு கத்தியின் பிடியை மட்டும் எடுத்துக்கொண்டான். அவன் இறந்துவிட்டதாக நடித்து கத்தி தன் கோட்டில் திரியும்படி சாலையின் ஓரத்தில் படுத்தான். விவசாயி கடந்து சென்றபோது, பாவம், கொள்ளையர்களால் கொல்லப்பட்டான் என்று பெருமூச்சு விட்டான். ஹான்ஸ் மரங்களுக்கு இடையில் முன்னால் குதித்து மீண்டும் சற்று தொலைவில் படுத்தான். இன்னொருவனா என்று விவசாயி கத்தினான். 3ஆம் முறையும் ஹான்ஸ் அதையே செய்தான். குழப்பமடைந்த விவசாயி திரும்பி பார்க்க தன் எருதை ஒரு மரத்தில் கட்டினான். உடனே ஹான்ஸ் அதை திருடிச் சென்றான். கொள்ளையர்கள் ஆச்சரியமடைந்தனர். நீ 3வது எருதையும் திருடினால் உன்னை எங்கள் தலைவனாக ஆக்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அடுத்த நாள் ஹான்ஸ் காட்டில் மறைந்தான். விவசாயி கடைசி எருதுடன் வந்தபோது ஹான்ஸ் மரங்களுக்கு இடையில் ஒரு விலங்கு போல மெதுவாக கனைக்க ஆரம்பித்தான். விவசாயி, அது என் மற்ற எருதுகளின் சத்தம் என்று நினைத்தான். அவன் 3வது எருதை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு காட்டில் தேடச் சென்றான். ஒரு நொடியில் ஹான்ஸ் நழுவி வெளியே வந்து அந்த விலங்கின் கட்டுகளை அவிழ்த்து அமைதியாக அதை ஓட்டிச் சென்றான். ஹான்ஸ் கொள்ளை தலைவனாக்கப்பட்டான். ஆனால் அவர்களுக்கு அந்த எருதுகள் தேவையில்லை. எனவே அவன் அவற்றை திரும்ப வீட்டுக்குச் செல்லும்படி அவிழ்த்துவிட்டான். இது ஏழை விவசாயியை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தியது. அடுத்த நாள் கொள்ளையர்கள் வெளியே சென்றபோது ஹான்ஸ் சோர்வாக இருப்பதாக கூறி தங்கிவிட்டான். பின்னர் அவன் நல்ல உடைகளை அணிந்து தன் தந்தையை பார்க்கச் சென்றான். இப்போது நான் ஒரு கொள்ளைத் தலைவன், அவன் சொன்னான். நம் அண்டை வீட்டு நீதிபதியிடம் சென்று நான் அவருடைய மகளை மணக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். மிகுந்த தயக்கத்துடன் அந்த முதியவர் சென்றார். நீதிபதி பலமாகச் சிரித்தார். இந்த கொள்ளைத் தலைவன் நாளை என் அடுப்பிலிருந்து மாமிசக்கரியை திருட முடிந்தால் அவன் என் மகளை மணந்து கொள்ளலாம். அடுத்த நாள் ஹான்ஸ் ஒரு பிச்சைக்காரனைப் போல வேடமிட்டு உள்ளே 3 முயல்கள் இருந்த ஒரு சாக்குப்பையுடன் நீதிபதியின் வீட்டிற்குச் சென்றான். அவன் வெளியே நின்று பிச்சை கேட்டான். எல்லோரும் சமையலறையில் கரியை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சமையலறை பையன் ஜன்னல் வழியாக அவனுக்கு சில நாணயங்களை வீசினான். ஹான்ஸ் தோட்டச் சுவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஒரு முயலை முற்றத்தில் விட்டான். அனைவரும் அந்த முயலை பார்த்தார்கள். முயல்கறி பிரியரான நீதிபதி அதை பிடிக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று வியந்தார். ஹான்ஸ் காத்திருந்து பின்னர் 2வது முயலை ஓடவிட்டான். சமையலறைக்குள் உற்சாகம் அதிகரித்தது.
அவன் மூன்றாவது முயலை அவிழ்த்துவிட்டபோது யாராலும் எதிர்க்க முடியவில்லை. அனைவரும் அதன் பின்னால் கதவுக்கு வெளியே ஓடினர். அமைதியாக ஹான் சமையலறைக்குள் நழுவி அடுப்பிலிருந்து கரியை திருடினான். வீட்டிலுள்ளவர்கள் மூச்சு வாங்க திரும்பியபோது மாமிசம் காணாமல் போயிருந்தது. நீதிபதி தன் வாக்குறுதியால் கட்டுப்பட்டு ஹான்ஸ் தன் மகளை மணந்து கொள்ள அனுமதித்தார். ஆனால் அவன் மீண்டும் ஒருபோதும் கொள்ளையனாக வாழக்கூடாது என்று ஹான்ஸிடம் சத்தியம் வாங்கினார். நான் வேடிக்கைக்காக மட்டுமே கொள்ளையனாக ஆனேன் என்று ஹான்ஸ் புன்னகையுடன் சொன்னான். இப்போது நான் மகிழ்ச்சியுடன் நேர்மையாக வாழ்வேன். அவன் தன் வார்த்தையை காப்பாற்றினான். கொள்ளையர்கள் கட்டுக்கதையாக மறைந்தனர். மேலும் ஹான்ஸ் தன் தந்தையுடன் கடினமாக உழைத்தான். அவனும் அவனது மனைவியும் பல வருடங்கள் அமைதியாக வாழ்ந்தனர். இவ்வாறு அந்த ஏழை விவசாயியின் இளைய மகன் புத்திசாலித்தனம் மற்றும் தைரியத்தின் மூலம் அன்பையும் ஞானத்தையும் இரண்டையும் பெற்றான். ஒரு காலத்தில் அவனுக்கு பயந்த மக்கள் இப்போது அவனை உணர்வுள்ள மற்றும் கனிவான மனிதனாக மதித்தனர். இத்துடன் இளைய கொள்ளை தலைவன் கதை முடிந்தது. நீதி, உண்மையான புத்திசாலித்தனம் ஏமாற்றுவதிலில்லை, மாறாக ஒருவரது பாதையை எப்போது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதில் உள்ளது. ஞானமும் நேர்மையும் நீடித்த அமைதியை கொண்டு வருகின்றன. அதே சமயம் பேராசையும் தந்திரங்களும் காட்டில் உள்ள நிழல்கள் போல மங்கிவிடும்.